Hi friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு எல்போ ஸ்லீவ்கான ப்ளவுஸ்க்கு வந்து எப்படி ஈஸியா டிசைன் பண்றதுன்றதை நம்ம பார்க்க போறோம். சோ ஆல்ரெடி நான் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியா மேங்கோ மோட்டிவ்ஸ் வந்து ஃப்ரீ ஹேண்ட்ல வந்து டிரா பண்ணி வச்சிருக்கேன். சோ வந்து ரேண்டமா வந்து டிரா பண்ணிருக்கேன். சோ இதே டிசைன் தான் வந்து நம்ம ப்ளவுஸோட ஸ்லீவ் பார்ட் ஃபுல்லாமே வந்து நம்ம வந்து கொடுக்க போறோம். சோ அது ரொம்ப சிம்பிளா இருக்கும், ரொம்ப ஈஸியா இருக்கும். சோ இந்த மேங்கோ மோட்டிவ்ஸ்க்கு வந்து எப்படி வர்க் பண்றதுன்றதை இப்போ பார்க்கலாம் வாங்க. சோ இப்போ இந்த மோட்டிவ் டிசைனை வர்க் பண்ண என்னென்ன மெட்டீரியல் தேவைன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து கோல்ட் கலர் பீட் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து ஸ்மால் சைஸ் பீடு. ஸோ இது வந்து ஷாப்பில் உங்களுக்கு சரமாக கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பெரிய பீட் வந்து எடுத்திருக்கேன். ஸோ கொஞ்சம் மீடியமாக இருக்கும். அடுத்து ஜர்தோசி ஸ்ப்ரிங் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து நார்மலாக யூஸ் பண்ணுற ஜர்தோசி ஸ்ப்ரிங்கு. அப்புறம் இதெல்லாம் ஸ்டிச் பண்ண நான் வந்து நார்மல் ஷூவிங் த்ரெட் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அப்புறம் துலிப் நீடில் நம்பர் 24 வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த மெட்டீரியல் மட்டுமே நம்ம யூஸ் பண்ணி ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த மேங்கோ மோட்டிவோட அவுட்லைனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜர்தோசி ஸ்ப்ரிங் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து ஆல்ரெடி நான் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து ஜர்தோசி ஸ்ப்ரிங் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது எப்படி கொடுக்குறதுன்னு பாருங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம ஜர்தோசி ஸ்ப்ரிங் வந்து நீடிலில் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இதோட அவுட்லைனில் கொடுக்க போகிறோம். எப்படி கொடுக்குறேன்னு பாருங்கள். ஸோ இப்போ வந்து த்ரெட் எப்படி வெளியில் எடுத்துக்கோங்க. நம்ம நார்மலாக கொடுக்குற செயின் ஸ்டிச் மாதிரி தான். ஸோ ஆனால் வந்து நம்ம ஸ்ப்ரிங்குள்ளே வச்சு கொடுக்குறோம். ஸோ இப்போ வந்து ஸ்ப்ரிங் எப்படி உள்ளே விட்டு அதனோட பாதியிலே வந்து நம்ம த்ரெட்டை க்ரிப்பாக பிடிச்சிக்கணும். பாதியிலே வச்சு ஒரு ஸ்டிச்சு, திருப்பி அதே ஸ்ப்ரிங்குக்குள்ளேயே அந்த த்ரெட்டை இப்படி வெளியில் எடுத்து இப்படி ஒரு ஸ்டிச்சு. நெக்ஸ்ட் இது கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இப்படி எடுத்துக்கோங்க. நீடில் ஸ்ப்ரிங்கை அப்படி உள்ளே விட்டு ஸோ அந்த ஸ்ப்ரிங்கோட பாதியிலே வச்சு நீங்கள் ஒரு ஸ்டிச் கொடுத்து திருப்பி இப்படி த்ரெட்டை வெளியில் எடுத்து ஸ்ப்ரிங்குக்குள்ளேயே எடுத்து வெளியில் எடுத்து திருப்பி ஒரு ஸ்டிச்சு. ஸோ இதே மாதிரி தான் நம்ம வந்து குட்டி குட்டியாக வந்து ஸ்டிச்சஸ் வந்து போடும்போது தான் ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி ஸ்ப்ரிங்குக்குள்ளே வச்சு நம்ம ஸ்டிச்சஸ் வந்து போடணும். ஸோ அதே மாதிரி நம்ம வந்து நீடில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக பிடிச்சி ஹேண்டில் பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து நீட்டாக இருக்கும் நம்ம போடுற ஸ்டிச்சஸ்ஸு. ஸோ அதே மாதிரி கொஞ்சம் நெருக்கமாகவும் ரொம்ப அழகாகவும் இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம இதோட ஷேப்க்கு ஏற்ற மாதிரி அந்த மேங்கோ ஷேப்க்கு ஏற்ற மாதிரியே நம்ம வந்து ஜர்தோசி ஸ்ப்ரிங் வந்து கொடுக்குறோம். ஸோ நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போது இந்த மேங்கோ மோட்டிவோட அவுட்லைனில் வந்து நம்ம ஒரு லைன் வந்து ஜர்தோசி ஸ்ப்ரிங் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த பீட் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் பீடு. ஸோ இதோட இன்னர் லைனில் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்படி த்ரெட்டை வெளியில் எடுத்து ஸோ பீட் கொடுத்து இங்கே வச்சு ஒரு ஸ்டிச்சு. ஸோ நான் வந்து சிங்கிளாக வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ அப்போ தான் வந்து இந்த பீட் கொடுக்கும்போது ரொம்ப நெருக்கமாக ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரியே நம்ம அவுட்லைனில் கொடுத்த ஜர்தோசி ஸ்ப்ரிங் இருக்குல்ல, ஸோ அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரியே வந்து இந்த லைனில் வந்து இந்த பெரிய சைஸ் வந்து பீட் வந்து ஒரு லைன் வந்து கொடுக்கணும். ஸோ நான் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு லைன் வந்து பீட் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்த லைன் பார்த்திங்கன்னா நம்ம இதே மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம எப்படி அவுட்லைனில் ஜர்தோசி ஸ்ப்ரிங் கொடுத்தோமோ ஸோ அதே மாதிரி இப்போ இன்னர் லைனில் வந்து நம்ம ஜர்தோசி ஸ்ப்ரிங் வந்து கொடுக்கணும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்த மாதிரி தான். ஸோ அதோட இன்னர் லைனில் வந்து அதே மாதிரி குட்டி குட்டியாக வந்து ஸ்டிச்சஸ் வந்து போடணும். ஸோ நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஸோ இப்போ ஒரு லைன் வந்து ஜர்தோசி ஸ்ப்ரிங் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து அந்த கேப்பு, அந்த சென்டராக உள்ள அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு நான் இந்த பீட் வந்து எடுத்திருக்கேன். ஸோ குட்டி குட்டி பீடு. ஸோ இந்த பீடை வந்து நம்ம ரேண்டமாக வந்து கொடுக்க போகிறோம். ஸோ அதாவது வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சஸ் மாதிரி இது. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பீட் யூஸ் பண்ணி ரேண்டமாக வந்து அந்த கேப் ஃபுல்லாகவுமே வந்து ஃபில் பண்ண போகிறோம். அதாவது ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் ரேண்டமாக அங்கங்கே பீடு இருக்கிற மாதிரி நம்ம அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணணும். ஸோ நான் இதை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ ஓவராலாக நம்ம மேங்கோ மோட்டிவ் டிசைன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப நீட்டாக ரொம்ப அழகாக வந்திருக்கு. ஸோ இதே மேங்கோ மோட்டிவை வந்து நம்ம ப்ளவுஸோட ஸ்லீவில் வந்து எல்லா இடத்துலையும் நம்ம வந்து ரேண்டமாக கொடுக்கணும். ஸோ ஆல்ரெடி நான் வந்து இங்கே ட்ரா பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள், குட்டி குட்டி மேங்கோ. அதாவது ரேண்டமாக வந்து நம்ம வந்து ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ இதே டிசைனை வந்து நீங்கள் ப்ளவுஸோட ஸ்லீவ் பார்ட் ஃபுல்லாமே வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணும்போது ரொம்ப நீட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து வெறும் ஜர்தோசி ஸ்ப்ரிங் அண்ட் பீட் மட்டுமே கொடுத்துருக்கறதுனால ஸோ ரொம்ப கிராண்டாக இருக்கும். அதே மாதிரி நம்ம நெக்கோட பேக் நெக்கோட அந்த பார்டருக்குமே வந்து சிங்கிள் பீட் மட்டும் நீங்கள் சிம்பிளாக கொடுத்து ஒர்க் பண்ணிவிட்டு ப்ளவுஸோட ஸ்லீவில் வந்து ரொம்ப கிராண்டாக வந்து இந்த டிசைனை வந்து நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிளான டிசைன், எல்லா பிகினர்ஸுமே ட்ரை பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.